அது மாதிரி மேலே வெக்கல மாடல கூடுதல் திறந்த மான கட்டப்பட்டு என்ன கட்டப்பட்டு அடியில் படுத்த எங்க திட்டப்பட்ட இறந்து தின பண்ணி இதில் படுத்து சோறு போட்டு கூதி யார் மேல விளக்குமாறு விபத்து போயிடாம ஆளை பாரு அவனை பாரு அது தெரியல சவுப்பா இருந்தாவே ஏறலாம். அப்ப சோனியம்மா சவுப்பாத்திரம் ஏறி பிடிக்க அப்படியே சொக்க பிடிச்சி கிள்ளி போடாம தெரிஞ்சுக்கோ. ஒரு அடி கொண்டு போடுவேன். அப்படிப்பட்ட நரகத்தில் நான் தான் யார் விட்டு பாப்பா தெரியுமா சொல்லி இந்த ஆயா முன்னாடி இத்தனை சாதி சனமே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது கை போட்டு சத்தியம் பண்ணி ஏக்கா என்ன நான் சொல்றது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால நான் பரிச்சை பாஸ் பண்ணேன், போலீஸ் வேலைக்கு போனேன், முனிசிபல் வேலை கிடைச்சு, அத்தனை வேலை எனக்கு கிடைச்சிச்சு. சத்தியம் பண்ணிட கமனாட்டி நேற்று பொழுதாடு 7 மணி செய்தியிலும் உன்னை பத்தி சொல்லிவிட்டாங்க. தலைப்பு செய்தியில நாளைக்கு பேப்பர்ல வரும். காலையில தினத்தந்தி பேப்பர்ல போட்டுருவாங்க. அந்த முத பக்கத்துல வருமா லாஸ்ட் பக்கத்துல வருமா? முத பக்கத்துல போட்டா போட்டு போட போறோம். காலை கதிரொலியில மாலை முரசுல அதுல இல்ல எதுலயுமே வராது. தினத்தந்தில வரும். என்னான்னு தான் வரும். சில்லறத்தை எப்படி விளக்கமாறு அப்படி பெண்களுக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கோ. சோறு எதுலக்கா போட்டு திங்கிறது? இதுல போட்டு குழம்பு ஊத்த முடியுமா? இதெல்லாம் ஆளு மயிறு இவெல்லாம் பாக்குறதா எப்படி இருக்கிறான். 5 ரூபா சோப்பா வந்து போச்சுட்டா பேன்னு விடுந்து 25,000 லோடு கட்டினா அந்த செய்தி புண்டேன். நாடுகள் யாருமே லோன் எடுக்கிற தெரியுமா? எல்லாமே குடும்பஸ்தரிங்க. உன்னாட்ட புறம்போக்கு கிடையாது. இந்த அக்கால லோனுங்கிற சப்ஜெக்டுக்கு போறதில்ல. அக்கா நான் மட்டும்தான் லோன் வாங்கியிருக்கேன். இங்க இருக்கிறீங்களா 6 லோன் வாங்கல. யாருதான் லோன் வாங்கினாங்க? ஏன் கேக்குற? அதேப்பா கேக்குற. சரி அப்பா அந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கடை வாங்கினா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டலாம். பைனான்ஸ்ல சரி பைனான்ஸ்காரங்க ஓடி வட்டி போட்டு கூட வாங்கிக்குவாங்க. வீட்டுக்கு அதிகமா வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மகளிர் சங்கத்து லோனு வந்தது. சரி சரி எல்லாரும் சித்திரவதை பண்றாங்க. லோனு கட்டுறதுக்கு அவங்க என்ன சித்திரவதை பண்றாங்க? அதே கேக்குற 4 ஆம்பளைகள் நம்பி லோனை கொடுத்தா 4 பேரும் பிராந்தி கடைக்கு போயிருவாங்க. அட குடிக்கிறதுக்கு ஆம்பளைகள் நம்பி லோனை கொடுத்தா 4 பேரும் பிராந்தி கடைக்கு போயிருவாங்க. சரி அங்க போய் லோனை கேட்டா லோன் வசூல் பண்றவங்க சட்டார் அனுப்பி விடுவாங்க. அப்படின்னா அவங்க திட்டம் தீட்டி என்ன பண்ணி விட்டாங்க? என்னதான் பண்ணாங்க? ஒரு 10 பொம்பளைல 10 பேருக்கு சேர்த்துக்கிறது ஒரு குழு. அதுல ஒரு குழு தலைவி. சரி தலைவி இல்லைன்னா லோன் கிடையாது. லோன் கிடையாது. அப்புறம் என்ன பண்றது? ஆளுக்கு 20,000 லோன் கொடுத்துருவாங்க. ஆளுக்கு 20,000 லோன் கொடுத்து மறுக்க மாதம் 30 தேதி ஆனா லோன் வசூல் பண்ணி கட்டணும். அதாவது சிறுகடன் போல மாசம் மாசம் குறைச்சிக்கணும், வட்டி குறைச்சுக்கணும். அப்படி கட்டினா தான் கடன் குறையும். சரி அதனால என்ன பண்ணுவாங்க? இதுல லோன் மறுக்க மாதம் கட்டுற அன்னைக்கு இவங்க மகளிர் சங்கத்தை குழு தலைவி என்ன பண்ணும்? சேர எடுத்துக்கிட்டு புறப்பட்டுரும். எங்க